அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஒரு சிம்பிளான குழம்பு தான் பருப்பு குழம்பு. பருப்பு வறுத்து ஊற்றி புளிக்குழம்பு வைக்கிறோம். இப்போ வெந்தயம் சீரகம் எல்லாம் போட்டுட்டோம். அது நல்லா பொரியட்டும். அதுக்கடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க துவரம் பருப்பு நல்லா செவக்க வறுத்துறோம். துவரம் பருப்பு வறுத்துட்டு கொஞ்சம் நல்லா இந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா செவக்க வறுத்துடணும். கருக விட்டுறக்கூடாது. கொஞ்சம் ஒரு அளவாக பொன்னிறமாக வறுக்கவும். வெங்காயம் சின்ன வெங்காயம் நல்லா நிறைய போடணும். இந்த குழம்புக்கு கொஞ்சம் சின்ன வெங்காயம் நிறைய போட்டோம்னா நல்லா இருக்கும், மணமாக இருக்கும். அதுக்கு தேங்காய் புளி தண்ணி மல்லிப்பொடி மிளகாப்பொடி மல்லிப்பொடி மஞ்சப்பொடி தேங்காய் புளி தண்ணி எல்லாம் கரைச்சி வச்சுருக்கோம். சரியா நல்லா வதங்கவும் நம்ம கூட்டி வச்சுருக்கிற இந்த மசாலா தண்ணியை ஆட்டணும். அவ்வளோதான். கூட உப்பு கல் உப்பு போட்டாச்சு. இது நல்லா கொதிக்கவும், இந்த பருப்பு குழம்புக்கு துவரம் பருப்பு குழம்புக்கு நல்லா கொதிக்கவும், லாஸ்ட்டாக இறக்கையில் முட்டையை உடச்சி நம்ம ஊற்றணும். முட்டையை உடச்சி ஊற்றினோம்னா பருப்பு குழம்பு ரெடி. துவரம் பருப்பு குழம்பு. வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு.